அனைவருக்கும் வணக்கம். முழுமுதற் கடவுளாக திகழக்கூடியவர் விநாயகப் பெருமான். அவரை நினைத்து நாம் எந்த காரியத்தை செய்ய ஆரம்பித்தாலும் அந்த காரியம் வெற்றி அடையும் என்று கூறப்படுகிறது. அந்த வகையில் விநாயகப் பெருமானின் அருளை பெற்ற எருக்க இலையை நான் எப்படி பயன்படுத்தினால் நாம் செல்லும் காரியம் வெற்றி அடையும் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். எந்த ஒரு காரியத்திற்கும் நாம் செல்வதாக இருந்தாலும் அந்த காரியம் நியாயமான காரியமாக இருந்தால் அதில் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கும். அதோடு மட்டுமல்லாமல் வெளியில் செல்லும் போது எந்தவித பகையும் நம்மை அண்டாமல் இருக்கவும் நாம் எந்த இலையை பயன்படுத்த வேண்டும் என்றும் அந்த இலையை எப்படி வசியம் செய்ய வேண்டும் என்றுதான் பார்க்க போகிறோம். விநாயகப் பெருமானுக்கு உகந்த பொருட்களாக பல பொருட்கள் இருந்தாலும் அதில் மிகவும் குறிப்பிடத்தக்க பொருளாக திகழ்வதுதான் எருக்குச் செடி. எருக்குச் செடியில் இருக்கக்கூடிய பூ, இலை, தண்டு, வேர் இவை அனைத்தும் பரிபூரண ஆகர்ஷண சக்தியை கொண்ட பொருட்களாக திகழ்கின்றன. அது மட்டுமல்லாமல் இவை அனைத்துமே விநாயகப் பெருமானுக்கு உகந்த பொருளாக திகழ்கிறது. அந்த வகையில் இந்த பதிவில் எருக்க இலையை எப்படி வசியம் செய்து நாம் நினைத்த நியாயமான காரியம் வெற்றியடைய செய்ய வேண்டும் என்று பார்ப்போம். முதலில் ஒரு எருக்க இலையை பறித்து கொள்ள வேண்டும். அந்த இலையை பறிப்பதற்கு முன்பாக மானசீகமாக எருக்குச் செடியிடம் வேண்டிக் கொண்டு பிறகுதான் பறிக்க வேண்டும். பறித்த இந்த இலையை மஞ்சள் கலந்த தண்ணீரில் சுத்தமாக கழுவிவிட்டு அந்த இலையின் மேல் சந்தனத்தை தடவ வேண்டும். பிறகு அந்த இலைக்கு நடுவில் விபூதியால் 3 கோடுகளை போட வேண்டும். அதாவது பட்டை அடிப்பது போல் போட வேண்டும். அடுத்ததாக அதற்கு நடுப்பட்டையில் குங்குமத்தை வைக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் அந்த பட்டைக்கு மேலும் கீழும் 3 குங்கும பொட்டை இலையின் நடுப்பகுதியில் வைக்க வேண்டும். இவ்வாறு வைக்கும்போது விநாயகப் பெருமானின் பெயரை உச்சரித்தவாறு வைக்க வேண்டும். அடுத்ததாக அந்த பட்டைக்கு நடுவில் ₹1 நாணயத்தை வைத்து அதற்கு சந்தனம், குங்குமம் இட வேண்டும். இப்பொழுது இந்த இலையை விநாயகப் பெருமானுக்கு முன்பாக வைக்க வேண்டும். காம்பு இருக்கும் பகுதி விநாயகரை பார்த்தவாறும் நுனி இருக்கும் பகுதி நம்மை பார்த்தவாறும் வைத்துவிட்டு அந்த இலைக்கு விநாயகருக்கும் நடுவில் ஒரு அகல் விளக்கை வைத்து அதில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். பிறகு நம்முடைய வேண்டுதல் என்னவோ அந்த வேண்டுதலை கூறிவிட்டு சித்த மூலிகை வசி வசியாமி என்று 3 முறை கூற வேண்டும். இப்படி கூறிவிட்டு அந்த ₹1 நாணயத்தோடு எருக்க இலையை சதுரமாக மடித்து ஒரு மஞ்சள் துணியில் வைத்து வெளியில் செல்லும் பொழுது எடுத்து செல்ல வேண்டும். இந்த வசிய பூஜையை வாரத்திற்கு 1 முறை என்ற வீதம் தொடர்ச்சியாக செய்து வர நம்முடைய நியாயமான செயல்கள் அனைத்தும் வெற்றி பெறும். எந்த இடத்திலும் பகையென்ற ஒன்று ஏற்படவே படாது. விநாயகப் பெருமானின் அருளை பெற்ற இந்த இலையை விநாயகப் பெருமானே நம்முடன் இருப்பதாக கருதி வசியம் செய்து எடுத்து செல்வதன் மூலம் அனைத்து விதமான நன்மைகளும் நம்மை தேடி வரும். நன்றி, வணக்கம்.